மார்க்கு 8:1 அந்த நாட்களிலே திரளான ஜனங்கள் கூடி வந்து இருக்கையில் அவர்கள் சாப்பிடுவதற்கு ஒன்றுமில்லாத போது இயேசு தம்முடைய சிஷ்யரை அழைத்து, வசனம் 2, ஜனங்களுக்காக பரிதபிக்கிறேன். இவர்கள் எப்பொழுது என்னிடத்தில் தங்கியிருந்து 3ஆம் மாலை சாப்பிட ஒன்றுமில்லாதிருக்கிறார்கள்? வசனம் 3, இவர்களை சிலர் தூரத்திலிருந்து வந்தவர்களாகியால் நான் இவர்களை பட்டினியாய் வீட்டிற்கு அனுப்பிவிட்டால் வழியிலே சோர்ந்து போவார்களே என்றார். வசனம் 4, அதற்கு அவருடைய சீஷர்கள், இந்த வனாந்தரத்திலே ஒருவன் எங்கே இருந்து அப்பங்களை கொண்டு வந்து அத்தனை பேர்களையும் திருப்தியாக்க கூடும் என்றார்கள். வசனம் 5, அதற்கு அவர், உங்களிடத்தில் எத்தனை அப்பங்கள் உண்டு என்று கேட்டார். அவர்கள் 7 அப்பங்கள் உண்டு என்றார்கள். வசனம் 6, அப்பொழுது அவர் ஜனங்களை தரையிலே பந்தியிருக்க கட்டளையிட்டு அந்த 7 அப்பங்களையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி பிட்டு அவர்களுக்கு பரிமாறும்படி சீஷர்களிடத்திலே கொடுத்தார். அவர்கள் ஜனங்களுக்கு பரிமாறினார்கள். 7, சில சிறுமிகளும் அவர்களிடத்தில் இருந்த அவர் அவைகளையும் ஆசீர்வதித்து அவர்களுக்கு பரிமாறும்படி சொன்னார். வசனம் 8, சில சிறு மீன்களையும் அவரிடத்தில் இருந்து அவர் அவைகளை ஆசீர்வதித்து அவர்களுக்கு பரிமாறும்படி சொன்னார். வசனம் 8, அவர்கள் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். மீதியான துணிக்கைகள் 7 கூடை நிறையாக எடுத்தார்கள். வசனம் 9, சாப்பிட்டவர்கள் ஏறக்குறைய 4000 பேராயிருந்தார்கள். பின்பு அவர்களை அனுப்பிவிட்டார். வசனம் 10, உடனே அவர் தம்முடைய சீஷர்களோடு கூட படவிலே ஏறி தல்மனோத்தாவின் எல்லைகளிலே வந்தார். வசனம் 11, அப்பொழுது பரிசேயர் வந்து அவரிடத்தில் தர்க்கிக்க தொடங்கி அவரை சோதிக்கும்படி வனாந்தரத்திலிருந்து ஒரு அடையாளத்தை காண்பிக்க வேண்டும் என்று கேட்டார்கள். வசனம் 12, அப்பொழுது பரிசேயர்கள் வந்து அவரிடத்தில் தர்க்கிக்க தொடங்கி அவரை சோதிக்கும்படி வானத்திலிருந்து ஒரு அடையாளத்தை காண்பிக்க வேண்டும் என்று கேட்டார்கள். வசனம் 12, அவர் தம்முடைய ஆவியினாலே பெருமூச்சிட்டு, இந்த சந்ததியார் அடையாளம் கேட்கிறது என்ன? இந்த சந்ததிக்கு ஒரு அடையாளம் கொடுக்கப்படுவதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்று சொல்லி, வசனம் 13, அவர்களை விட்டு மறுபடியும் படவில் ஏறி அக்கரைக்கு போனார். வசனம் 14, சீஷர்கள் அப்பங்களை கொண்டு வர மறந்து போனார்கள். படவிலே அவர்களிடத்தில் ஒரு அப்பம் மாத்திரம் இருந்தது. வசனம் 15, அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் பரிசேயருடைய புளித்த மாவை குறித்து ஏரோதின் புளித்த மாவை குறித்தும் எச்சரிக்கையாயிருங்கள் என்று கற்பித்தார். வசனம் 16, அதற்கு அவர், நம்மிடத்தில் அப்பங்கள் இல்லாதபடியால் இப்படி சொல்கிறார் என்று தங்களுக்குள்ளே யோசனை பண்ணி கொண்டார்கள். வசனம் 17, இயேசு அதை அறிந்து அவர்களை நோக்கி, உங்களிடத்தில் அப்பங்கள் இல்லாதபடியினால் நீங்கள் யோசனை பண்ணுகிறது என்ன? இன்னும் சிந்தியாமல் உணராமல் இருக்கிறீர்களே, இன்னும் உங்கள் இருதயம் கடினமாய் இருக்கிறதா? வசனம் 18, உங்களுக்கு கண்களில் இருந்தும் காணாதிருக்கிறீர்கள், காதுகள் இருந்தும் கேளாதிருக்கிறீர்கள், நினைவு கூறாமலும் இருக்கிறீர்களே. வசனம் 19, நான் 5 அப்பங்களை 5000 பேருக்கு பங்கிட்ட போது மீதியான துணிக்கைகளை எத்தனை கூடை நிறையாக எடுத்தீர்கள் என்று கேட்டார். 12 கூடை என்றார்கள். வசனம் 20, நான் 7 அப்பங்களை 7000 பேருக்கு பங்கிட்ட போது மீதியான துணிக்கைகளை எத்தனை கூடை நிறையாக எடுத்தீர்கள் என்று கேட்டார். 7 என்றார்கள். வசனம் 21, அப்படியே நீங்கள் உணராதிருக்கிறது எப்படி என்றார். வசனம் 22, பின்பு அவர்கள் பெத்சாயதா ஊருக்கு வந்தார். அப்பொழுது ஒரு குருடனை அவரிடத்தில் கொண்டு வந்து அவனை தொடும்படி அவரை வேண்டிக் கொண்டார்கள். வசனம் 23, அவர் குருடனையை கைப்பிடித்து
அவனை கிராமத்திற்கு வெளியே அழைத்து கொண்டு போய் அவன் கண்களிலே உமிழ்ந்து அவன் மேல் கைகளை வைத்து, எதையாகிலும் காண்கிறாயா என்று கேட்டார். வசனம் 24. அவன் ஏறிட்டு பார்த்து, நடக்கிற மனுஷனை மரங்களையும் காண்கிறேன் என்றான். வசனம் 25. பின்பு அவர் மறுபடியும் அவன் கண்களின் மேலே கையை வைத்து அவனை ஏறிட்டு பார்க்கும்படி செய்தார். அப்பொழுது அவன் சொஸ்தமடைந்து யாவரையும் தெளிவாக கண்டான். வசனம் 26. பின்பு அவர் அவனை நோக்கி, நீ கிராமத்தில் பிரவேசியாமலும் கிராமத்தில் இதை ஒருவருக்கும் சொல்லாமலும் இரு என்று சொல்லி அவனை வீட்டிற்கு அனுப்பிவிட்டார். வசனம் 27. பின்பு இயேசு அவருடைய சீஷர்களும் புறப்பட்டு பிலிப்பு சிரியா பட்டணத்தையே சேர்ந்த கிராமங்களுக்கு போனார்கள். சிசரியா பட்டணத்தை சேர்ந்த கிராமங்களுக்கு போனார்கள். வழியிலே அவர்கள் தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஜனங்கள் என்னை யார் என்று சொல்கிறார்கள் என்று கேட்டார். வசனம் 28. அதற்கு அவர்கள், சிலர் உம்மை யோவான் ஸ்நானகன் என்று, சிலர் உன்னை எலியா என்றும், வேறு சிலர் உன்னை தீர்க்கதரிசிகளில் ஒருவர் என்றும் சொல்கிறார்கள் என்றார்கள். வசனம் 29. அப்பொழுது அவர், நீங்கள் என்னை யார் என்று சொல்கிறீர்கள் என்று கேட்டார். பேதுரு பிரதியுத்தரமாக, நீர் கிறிஸ்து என்றான். வசனம் 30. அப்பொழுது தம்மை குறித்து ஒருவருக்கும் சொல்லாதபடிக்கு அவர்களுக்கு உறுதியாக கட்டளையிட்டார். வசனம் 31. அல்லாமலும் மனுஷகுமாரன் பல பாடுகள் பட்டு மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேதபாரகராலும் ஆகாதவன் என்று தள்ளப்பட்டு கொல்லப்பட்டு 3 நாளைக்கு பின்பு உயிர்த்தெழுந்து இருக்க வேண்டியதென்று அவர்களுக்கு போதித்துத் தொடங்கினார். வசனம் 32. அந்த வார்த்தைகள் அவர் தாராளமாக சொன்னார். அப்பொழுது பேதுரு அவரை தனியே அழைத்து கொண்டு போய் அவரை கடிந்து கொள்ள தொடங்கினான். வசனம் 33. அவர் திரும்பி தம்முடைய சீஷர்களை பார்த்து பேதுருவை நோக்கி, எனக்கு பின்னாக போ சாத்தானே, நீ தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய் என்று சொல்லி அவனை கடிந்து கொண்டார். வசனம் 34. பின்பு அவர் ஜனங்களையும் தம்முடைய சீஷர்களையும் தம்மிடத்திலே அழைத்து, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். வசனம் 35. தன் ஜீவனை இரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான். என் நிமித்தமாகவும் சுவிசேஷத்து நிமித்தமாகவும் தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை இரட்சித்து கொள்ளவான். வசனம் 36. மனுஷன் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? வசனம் 37. மனுஷன் தன் ஜீவனுக்கு ஈடாக எண்ணத்தை கொடுப்பான். வசனம் 38. ஆதலால் விபச்சாரம் பாவமுள்ள எந்த ஒரு சந்ததியில் என்னை குறித்தும் என் வார்த்தைகளை குறித்தும் எவன் வெட்கப்படுவானோ அவனை குறித்தும் மனுஷகுமாரனுக்கும் தமது பிதாவின் மகிமையை பொருந்தினவராய் பரிசுத்த தூதரோடு கூட வரும்போது வெட்கப்படுவார் என்றார்.